பள்ளிக்கரணை அற்புத குழந்தை இயேசுவின் வல்லமை மிகு வரம் தரும் ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவானவும் இனிய இதயம், கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மண்டாற்றை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியாரோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென். The miraculous prayer of infant Jesus. O miraculous infant Jesus, we prostrate before your image and beseech you to cast a merciful look on our troubled hearts. Let your tender heart, so inclined to pity, be softened by our prayers and grant us that grace for which we ardently implore you. Take from us all affliction and despair, all trials and misfortunes with which we are laden. For your sacred infancy's sake, hear our prayers and send us consolation and aid, that we may praise you with the Father and the Holy Spirit forever and ever. Amen. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். உயிர்வேலை ஜெபம். ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதரைத்தார். மரியா தூய ஆவியால் கருவுற்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இன்றைய புனித பெர்க்னார்ட் சார்லப்பர் 1599 1621. இவருடைய தந்தை காலணிகள் செய்து வந்தார். அருளப்பர் இளம் வயதிலேயே அபூர்வ பக்தி உள்ளவர். ஞான போதகங்களுக்கு மிகுந்த கவனத்துடன் செவி கொடுப்பார். வெள்ளிக்கிழமை தோறும் மாலையில் வெறும் காலுடன் நடந்து சிலுவை பாதை ஜெபிப்பார். 17 வயதில் இயேசு சபையில் சேர்ந்தார். இவர் அபூர்வ பக்தியும் புத்தியும் உள்ளதால் கல்வி கற்க இவரை ரோமைக்கு அனுப்பினார்கள். ஒரு தோழரோடு 900 மைல் நடந்து ரோமையில் சேர்ந்தார். அங்கு போய் சேர 10 வருடங்கள் ஆயிற்று.
புனித ஞானப்பிரகாசியார் வசித்த அறையே இவருக்கு தரப்பட்டது. இதை பற்றி இவர் மிக மிக மகிழ்ந்தார். ஏனெனில் புனித ஞானப்பிரகாசியரது வாழ்க்கை வரலாற்றை படித்ததன் விளைவாகவே இவர் இயேசு சபையில் சேர்ந்தார். கடவுளுக்கும் பெரியவர்களுக்கும் மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டு வந்தார். இப்பொழுது தான் புனிதராகிவிட்டால் எப்பொழுதும் புனிதராக மாட்டேன் என்று இவர் அடிக்கடி சொல்வார். தேவதாய் மீது இவருக்கு அதிக பக்தி உண்டு. சிறப்பாக அவளது அமல உற்பவத்திற்கு இவர் மிகுந்த வந்தனை செய்து வந்தார். கோயிலில் இருந்த அவளது திருச்சுரூபத்தை ஒவ்வொரு நாளும் சந்திப்பார். சபையின் சட்டங்களுக்கு நுணுக்கமாக கீழ்ப்படிப்பார். சபையின் சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து ஏற்ப ஆன்மா வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் என்பார். கடவுள் மீது மிகுந்த அன்புள்ளவர். எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருப்பார். அடக்க ஒடுக்கம் உள்ளவர். சிந்தனை: பாடுபட்ட சுரூபம், ஜெபமாலை இவை அனைத்தும் இவரிடம் கொடுக்கப்பட்டன. இவையே அவற்றின் உயிர் மூச்சாக. சபையின் சட்ட புத்தகம் இவைகளை என்னிடம் கொடுங்கள் என்று அமைதியாக இருப்பேன், இறப்பேன் என்று கூறினார். புனித பெர்க்மான்ஸ் அருளப்பர். ஜெபம். புனித பெர்க்மான்ஸ் அருளப்பரை, நாங்கள் உண்மை போல் ஜெபமாலையும் பாடுபட்ட சுரூபத்தையும் திருச்சபையின் சட்டங்களையும் நேசிக்கும் வரத்தை பெற்றுத்தாரும். ஆமீன்.
உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 21வது இறைவசனம். அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியில் அமெரிக்க வாழ் திருவாளர் சுனில், திருமதி ஷீபா சுனில் குடும்பத்தினரின் சிறப்பு கருத்துக்களுக்காக அற்புத குழந்தை இயேசுவின் கிருபை வேண்டி மன்றாடுவோம். மேலும் ஆண்டவருக்குள் நித்தலை பார்தலை அடைந்திருக்கின்ற திருமதி பிரமிளா மகிமைதாஸ் மற்றும் எட்வர்ட் ஜோசப் இவர்களுடைய ஆண்மையிலை பார்தலுக்காக இந்த திருப்பலியிலே செபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகி கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. The best form of love is to forgive என்று சொல்வார்கள். The best form of love, ஒருவரை நாம் உண்மையில் அன்பு செய்கிறோம் என்று சொன்னால் அவரை உளமாற மன்னிப்பதுதான் என்று சொல்லப்படுகிறது. இந்த சிந்தனையை வலியுறுத்துவதாய் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு, அதிலும் குறிப்பாக இன்றைய நற்செய்தி நமக்கு அழுத்தமாய் சொல்லுகின்றது. இயேசுவினுடைய போதனை வெறுமனே மன்னிப்பை அளிக்க வேண்டும், மன்னிப்பு வழங்க வேண்டும், மனிதர்கள் இன்னொரு மனிதருடைய குற்றங்களை மன்னிக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல. இயேசு எதை போதித்தாரோ அதையே தம்முடைய வாழ்க்கையிலும் செய்தார். இயேசு என்ற நற்செய்தியில் நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள், ஒருவர் ஒருவரை உளமாற மன்னியுங்கள் என்று குறிப்பிடுகின்றார். இதை அப்படியே இயேசுவினுடைய இறுதி கால வாழ்வோடு தொடர்படுத்தி பார்ப்போம் என்று சொன்னால், மரணத்தின் விளிம்பிலும் இயேசு தம்மை துன்புறுத்தியவர்களை, காயப்படுத்தியவர்களை, வதைத்தவர்களை, எள்ளி நகையாடியவர்களை, தம் மீது காரி உமிழ்ந்தவர்களை, தடியால் அடித்தவர்களை உளமாற மன்னித்தார். தன் துன்பம் பெரிதெனினும் பரவாயில்லை, ஆனால் அவர்களுடைய குற்றப்பழி அவர்களை நெருக்கக்கூடாது, வதைக்கக்கூடாது, மன உளைச்சலை தரக்கூடாது என்பதற்காகவே மரணத்தின் விளிம்பிலும் இயேசு மன்னிப்பை அளிக்கின்றார். புனித அன்னை தெரேசா அழகாக சொல்லுவார், if you are the man who forgive very often, then you are the strongest man in the world என்று குறிப்பிடுவார். ஒருவரை நீங்கள் மன்னிக்கிறீர்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய பலவீனம் அல்ல, மாறாக நீங்கள் தான் இந்த உலகில் மிக பலமான மனிதர் என்று குறிப்பிடுவார். அன்புக்குரியவர்களே, கடந்த 6-7 மாதங்களாக நாம் முடக்க நிலையில் இருக்கிறோம், வீட்டிற்குள்ளாரையே இருக்கின்றோம். 7 மாதங்களுக்கு முன்பு பறந்து விரிந்து கிடந்த இந்த உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு நாம் சென்று வாழ்ந்தது போன்ற உணர்வில் இருந்தோம். இப்பொழுது 4 சுவற்றுக்குள் நாம் இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்ற மனிதர்களோடு நாம் நிச்சயம் சமரசம் செய்து கொள்ளாமல் வாழ்ந்திருப்போம். குடும்ப வன்முறைகளுக்குள் நம்மை நாம் ஈடுபடுத்தி இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் இருக்கின்ற இன்னொரு நபர் மீது, அல்லது நம்முடைய குடும்பத்தை சார்ந்த மற்றொருவர் மீது, அல்லது பணி செய்கின்ற இடத்தில் இருக்கின்ற வேறொரு தொழிலாளரோடு, பணிபுரிபவரோடு நிச்சயமாய் உறவு நிலையில் நாம் சிக்கலை உருவாக்கி இருக்கலாம். ஒருவரை காயப்படுத்தி இருக்கலாம், அல்லது இன்னொருவரால் நாம் காயப்பட்டு இருக்கலாம்.
எல்லா சூழலையும் இன்று உளமாற மன்னித்திட கடவுள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். சிந்தனைகளோடு இந்த திருப்பலிக்குள்ளே நாம் தொடருவோம். தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இயலாம்பல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். செபிப்போமாக. எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை சார்ந்துதான் நாங்கள் வாழ்கிறோம், இருக்கிறோம், இயங்குகிறோம் என்பதால் குழந்தைகளுக்குரிய வாஞ்சையுடன் உம்மை நோக்கி ஏறெடுத்து பார்க்கிறோம். காலம் காலமாக மனிதகுலம் எதிர்பார்த்து காத்திருந்த மீட்பராகிய உன் திருமகனை ஒரு குழந்தையாக பிறக்கச் செய்தீரே. அவர் வழியாக உம்மை அப்பா, தந்தாய் என்றழைக்க தகுதியும் துணிவும் பெறும் நாங்கள் புதிய ஆற்றலும் தெளிவும் பெற்று மதவைப்பின் நலன்களை முழுமையாய் சுவைத்து மகிழ்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். நாடு கடத்தப்படும் ஒருவர் போல் பொருட்களை தயார் செய்து வெளியேறு. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவார்த்தை 1 முதல் 12 முடிய. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, கலகம் செய்யும் வீட்டாரிடையே நீ வாழ்கின்றாய். காண கண்கள் இருந்தும் அவர்கள் காண்பதில்லை, கேட்க செவிகள் இருந்தும் அவர்கள் கேட்பதில்லை. ஏனெனில் அவர்கள் கலகம் செய்யும் வீட்டார். மானிடா, நீயே நாடு கடத்தப்படும் ஒருவர் போல் பொருட்களை தயார் செய்து கொண்டு அவர்கள் கண்ணெதிரே பகல் நேரத்தில் புறப்படு. உன் உறைவிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு அவர்கள் கண்ணெதிரே நாடு கடத்தப்படுவோர் போல் வெளியேறு. கலகம் செய்யும் வீட்டாராக இருப்பினும் ஒருவேளை அவர்கள் அதை கண்டுணரலாம். நாடு கடத்தப்படும் ஒருவர் போல் அவர்கள் கண்ணெதிரே பகல் நேரத்தில் உன் பொருட்களை எடுத்து வை. மாலை வேளையில் அவர்கள் கண்ணெதிரே நாடு கடத்தப்படுவோர் போல் புறப்படு. அவர்கள் கண்முன்னே சுவரில் துளையிட்டு அதன் வழியாய் அவற்றை வெளிக்கொணர்வாய். அவர்கள் கண்முன்னே அவற்றை தோள் மேல் வைத்து இருள் சூழ்ந்ததும் வெளியே தூக்கிச் செல். நிலத்தை பார்க்காதபடி உன் முகத்தை மூடிக்கொள். ஏனெனில் இஸ்ரேல் வீட்டாருக்கு உன்னை ஒரு அடையாளமாக வைத்திருக்கின்றேன். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் செய்தேன். நாடு கடத்தப்பட்ட படுக்கையில் கொண்டு போவது போல் என் பொருட்களை பகல் வேளையில் வெளிக்கொணர்ந்தேன். மாலையில் என் கைகளால் சுவரில் துளையிட்டேன். இருள் சூழ்ந்ததும் அவற்றை தோளில் தூக்கி கொண்டு அவர்கள் கண்முன்னே வெளியேறினேன். காலையில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, கலகம் செய்யும் வீட்டாராகிய இஸ்ரேல் வீட்டர் உன்னிடம் நீ செய்கிறது என்ன என்று கேட்கவில்லையா? நீ அவர்களுக்கு சொல். எருசலேமில் இருக்கும் மக்கள் தலைவனையும்
அவனிடம் இருக்கும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரையும் குறித்து தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நீ சொல், உங்களுக்கு நான் ஒரு அடையாளமாய் இருக்கின்றேன். நான் செய்தது போல் அவர்களுக்கும் செய்யப்படும். அவர்கள் நாடு கடத்தப்பட்டோரையும் சிறைப்பட்டோராயும் செல்வார். அவர்களின் தலைவன் இருளின் தோளில் சுமையும் மதிலிடையே வெளியேறுவான். அவனை வெளிக்கொணர்வதற்காக மதிலை குடைவார்கள். கண்களால் நாட்டை பார்க்காதபடி அவன் தன் முகத்தை மூடிக்கொள்வான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில்: இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். ஆயினும் உன்னதரான கடவுளை அவர்கள் சோதித்தனர், அவருக்கு எதிராக கிளர்ந்தனர். அவர் தன் நியமங்களை கடைபிடிக்கவில்லை. தங்கள் மூதாதையர் போல் அவர்கள் வழி தவறி நம்பிக்கை துரோகம் செய்தனர். கோணியான வில்லென குறி மாறினார். பல்லவி. இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். தம் தொழுகை மேடுகளால் அவருக்கு சினமூட்டினர். தம் வளர்ப்பு சிலைகள் அவருக்கு ஆத்திரமூட்டினர். கடவுள் இதை கண்டு சினம் கொண்டார். இஸ்ரேலை அவர் முழுமையாக புறக்கணித்தார். பல்லவி. இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். தன் வலிமையை அடிமை மையத்திலிருந்து கையளித்தார். தன் மாட்சியை எதிரிடம் ஒப்புவித்தார். தம் மக்கள் வாளுக்கு கையளித்தார். தம் உரிமை சொத்தின் மீது களஞ்சியம் கொண்டார். அவர்கள் இளைஞலே நெருப்பு விழுங்கியது. பல்லவி. இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஊழியன் மீது உமது முகவொளி வீச செய்யும். விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 18 இறைவசனம் 21 அதிகாரம் 19 இறைவசனம் 1 முடிய. பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்லுகின்றேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய போது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியால் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளனின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியால் வெளியே சென்றதும்
தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன்பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன்பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தல்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன்பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன்பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களில் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த பின்பு கலிலேயாவை விட்டு அகன்று யோர்தானுக்கு அப்பால் உள்ள யூதேய பகுதிகளுக்கு சென்றார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நேற்று காலை என்னை சந்திப்பதற்கு ஒருவர் அலுவலகம் வந்திருந்தார். அவர் வழக்கமாகவே என்னை சந்திக்கின்ற ஒருவர். எப்பொழுதெல்லாம் நம்முடைய ஆலயத்தை கடந்து செல்லுகின்றாரோ அப்பொழுதெல்லாம் என்னை சந்திப்பார். என்னிடத்தில் சில நிமிடங்கள் பேசுவார். அதன் பிறகு போயிட்டு வரேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லி போயிடுவார். நேற்று காலை அவர் வந்தார். சிறிது நேர அமைதிக்கு பிறகு என்னிடம் கேட்டார், ஃபாதர், am I a sinner என்று கேட்டார். நான் அப்பொழுது புனித பவுலடியாருடைய கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தை வாசித்து கொண்டிருந்தேன். அதிலிருந்து விவிலிய வினாடி வினாவுக்கான வினாக்களை எழுதி கொண்டிருந்தேன். அவர் என்னிடத்தில் மீண்டும் கேட்டார், ஃபாதர், am I a sinner, நான் பாவியா ஃபாதர் அப்படின்னு கேட்டார். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் பவுலடியார் ஒற்றை செய்தியை அழுத்தமாய் அந்த 6 அதிகாரத்திற்குள் சொல்லுகின்றார். ஏற்புடைமை பற்றித்தான் அதிகமாய் பேசுவார். கடவுள் நம்மை எப்படி ஏற்றுக்கொண்டார்? பவுலடியார் சொல்லுவார், நாம் கிறிஸ்துவின் வழியாய் பொழியப்பட்ட அருளால் நாம் மீட்கப்பட்டுள்ளோம். We are redeemed by the grace that has been poured upon us through Christ. அப்படி என்றால் நாம் நம்முடைய எல்லா பாவத்திலிருந்தும் இயேசுவினுடைய மரணத்தால் நாம் மீட்கப்பட்டோம். எனவே நாம் பாவி என்று சொல்லிக் கொள்ளுவதற்கும் பாவி என்று நொந்து கொள்ளுவதற்கும் அந்த நிலையிலேயே நம்மை நாம் வருத்தி கொள்ளுவதற்கும் ஒன்றுமில்லை என்பதுதான் அழுத்தமான செய்தி. உடனே அந்த நபரிடம் நான் சொன்னேன், you are not a sinner and you have been redeemed and you have received God's choicest blessings. அதனால நீங்க இப்படியெல்லாம் நினைக்காதீங்க. கடவுள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் மரணத்தை ஏற்க வைத்து உலகினரின் எல்லா பாவங்களையும் முற்றிலுமாய் கழுவிவிட்டார். எனவே நீங்கள் அப்படி நினைக்க வேண்டாம் என்று சொன்ன பொழுது அவர் ஒரு புன்முறுவல் கொடுத்தார். உண்மையிலுமே எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை. காரணம், அவர் உள்ளே வருகின்ற பொழுது ஏதோ ஒன்றை தொலைத்தது போன்று, இழந்தது போன்று, பெரும் துன்பத்தில் இருப்பது போன்று, ஏதோ ஒன்று அவரை, புனித பவுலடியார் சொல்லுவாரே, என்னை ஒரு முள்
தைத்து கொண்டே இருக்கிறது. நான் இயற்கையோடு சேர்ந்து ஒரு பேறுகால வேதனையுறுகிறேன் என்று சொல்லுவார். அப்படி போன்ற ஒரு தோற்றமுடையவராய் அலுவலகத்திற்குள் நுழைந்த பொழுது இருந்தார். நான் இப்படி சொன்ன பிறகு அவர் பெருத்த மகிழ்ச்சியுடையவராய், ஏதோ மனநிறைவு பெற்றவராய் சிறிது நேரம் அமர்ந்து விட்டு, நான் போயிட்டு வரேன் ஃபாதர் என்று சொல்லி அவர் சென்றார். ஆஃபீஸில் இருக்கிற மாதா சுரூபத்தை தொட்டு கும்பிட்டுட்டு போயிட்டார். அன்புக்குரியவர்களே, நேற்றைய இந்த அழகான அனுபவம், ஏன்னா அவர் வழக்கமாக என்னை ரெகுலராக பார்ப்பார். ஒருவேளை நீங்கள் கூட அவரை பார்த்துருக்கலாம், ரெகுலராக பார்ப்பார். என்ன இல்லை, எஸ்தாக்யூஸ் ஃபாதர் இருக்கும்போதெல்லாம் கூட அவர் வந்து பார்ப்பார். அவர் சற்று மனநிலை சரியில்லாதவர், psychologically disturbed, but he is still a good man. I always enjoy my conversation with him. அவர் வருவார், பேசுவார், நானும் கொஞ்ச நேரம் பேசுவேன், கொஞ்ச நேரம் கால் வாரியெல்லாம் விடுவேன். அவர் அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டார். he is very smiling. அன்புக்குரியவர்களே, நேற்றைய இந்த என்னுடைய அனுபவத்தை இன்றைய நற்செய்தியோடு நான் ஒப்பிட்டு பார்க்க விரும்புகின்றேன். இன்று நம்மில் அநேகர் நான் நேற்று சந்தித்த அந்த மனிதருடைய மனநிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிறைய பேர் இன்னமும் நம்மை பாவி 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 என்று சொல்லி நம்மையே நாம் வதைத்து கொண்டிருக்கின்றோம். கௌதம புத்தர் அழகாய் சொல்லுவார், when you get angry, you do not show that anger to someone, but before that you hurt yourself என்று சொல்லுவார். நீங்கள் உங்கள் கோபத்தை இன்னொருவர் மீது நீங்கள் காண்பிப்பதற்கு முன்பாகவே, உங்கள் கோபத்தை இன்னொருவர் மீது உமிழ்வதற்கு முன்பாகவே நீங்கள் உங்களை காயப்படுத்தி கொண்டீர்கள் என்பதை மறவாதீர்கள் என்று சொல்லுவார். அன்புக்குரியவர்களே, நாம் எல்லாருமே இயேசுவால் மீட்கப்பட்டவர்கள். இயேசுவினுடைய விலை மதிப்பில்லாத இரத்தம் சிந்துதலினால் நாம் பெற்றுக்கொள்ளப்பட்டோம். கடவுளாகிய இயேசு தம்முடைய திரு ரத்தத்தை சிந்தி நம்மை விலை கொடுத்து மீட்டுள்ளார், வாங்கியுள்ளார் என்று தான் விவிலியம் சொல்லுகிறது. அப்படி என்றால் நம்முடைய கடந்த கால பாவங்கள், நிகழ்கால பாவங்கள், எதிர்கால பாவங்கள் என எல்லாவற்றுக்கும் தம்முடைய உயிரை பலியாக கடவுளிடம் ஒப்பு கொடுத்திருக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு. எனவேதான் இந்த தாங்க முடியாத சிலுவை மரணத்தை, பாடுகளை இயேசு ஏற்றுக்கொண்டார். அன்புக்குரியவர்களே, இதைத்தான் இயேசு இன்றைய நற்செய்தியின் வழியாய் நமக்கு சற்று அழுத்தமாய் சொல்லுகின்றார். நீங்களும் உங்கள் கடவுளை போல் கடவுளுடைய சாயலை தாங்கி இருக்கிற சக மனிதர்களை உளமாற மன்னியுங்கள். Forgive them from the bottom of your heart. எதையும் வைத்துக்கொண்டு கொஞ்சமா நான் மன்னிச்சிடுறேன், மீதியெல்லாம் நான் அப்படியே ஞாபகத்தில் வச்சிருப்பேன், எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நான் திருப்பி அடிப்பேன், திருப்பி கொடுப்பேன், நான் திருப்பி பழி வாங்குவேன் என்கின்ற எண்ணத்தில் அல்லாமல் உளமாற மன்னியுங்கள் என்று இயேசு என்று சொல்லுகின்றார். பேதுரு இயேசுவிடம் கேட்க, ஆண்டவரே, எனக்கு எதிராக ஒருவர் பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். 7 முறை மட்டும்தானா? ஒருவேளை யூதர்களுடைய சட்டம் அதுவாக இருந்திருக்குமோ என்னமோ தெரியவில்லை. அல்லது 7 முறைக்கு மேல் யாரையும் மன்னிக்க கூடாது என்கின்ற நிர்பந்தம் இருந்ததா என்று தெரியவில்லை. ஆனால் இயேசு சொல்லுகின்றார். அதற்கு இயேசு அவரிடம் 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்லுகின்றேன். There is no counting in forgiving. There should be no counting in forgiving. மன்னிப்பதில் அளவீடு இருக்கக்கூடாது, மன்னிப்பதில் எண்ணுதல் இருக்கக்கூடாது. எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் அத்தனை முறையும் உளமாற மன்னியுங்கள். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நம்முடைய மனித இயல்பு நிமித்தமாய் அத்தகைய கடவுளுடைய தன்மையை நம்மால் வெளிப்படுத்த முடியாது. இயற்கையாகவே அப்படித்தான் நம்முடைய மனநிலையும் இருக்கிறது. By nature we are not able to forgive our own enemies. ஆனால் இயேசு சொல்லிக் கொடுக்கின்றார், உங்களுக்கான அமைதி, உங்களுக்கான சந்தோஷம், உங்களுக்கான ஆசீர்வாதம் இவையெல்லாம் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய எதிரிகளை, உங்களை காயப்படுத்தியவர்களை, உங்களை துன்புறுத்தவர்களை
உங்கள் மீது உமிழ்கின்றவர்களை மனதார மன்னியுங்கள் என்று இயேசு குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, இயேசு என்று நமக்கு தருகின்ற இந்த சிந்தனையை நாம் உள்வாங்கிக் கொள்ளுவோம். இயேசுனுடைய களப்பணியில் மன்னிப்பது ஒரு மிக முக்கிய அங்கமாயிருந்தது, முக்கிய செயல்பாடாயிருந்தது. அது இயேசுனுடைய களப்பணியினுடைய மையம் என்று சொன்னாலும் கூட அதற்கு மறுப்பு தெரிவிப்பதற்கு ஒன்றுமில்லை. இயேசுவிடம் முடக்குவாதமுற்ற ஒரு மனிதரை கொண்டு வருகின்றார்கள். கூட்டமாயிருக்கிறது. இயேசு ஒரு வீட்டில் இருந்து கொண்டு போதிக்கின்றார். ஆனால் அவரை சுமந்து வந்தவர்கள் கூரையை பீத்து அவரை கீழே இறக்குகின்றார்கள் கட்டிலோடு. இயேசு அப்பொழுது அந்த மனிதரை பார்த்து சொல்லுகின்றார், முதலில் சொல்லுகின்றார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அதன் பிறகுதான் சொல்லுகின்றார், உன் படுக்கையை தூக்கி கொண்டு போ. இயேசு அந்த மனிதரை முழுமையாய் அறிந்தார். He scanned him fully and he know it for sure why he has been paralyzed. What was the reason for his disease என்பது இயேசுவுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. அவருடைய உடல் காயத்தை விட உடல் காயம் அதிகமாயிருந்தது. எனவே தான் இயேசு முதலில் அவருடைய உள்ளத்தை குணப்படுத்துகின்றார். அதன் பிறகுதான் அவனுடைய உடலை குணப்படுத்துகின்றார். பாவியான ஒரு பெண் சிமியோன் என்கின்ற பரிசேயருடைய வீட்டிற்கு வருகின்றார். அவர் பாதத்தில் அமர்ந்து அழுகின்றார். கண்ணீரால் பாதங்களை கழுவுகின்றார். கூந்தலால் துடைக்கின்றார். அவள் ஒரு பாவி என்பதை இயேசு உய்த்துணர்கின்றார். எனவே அவரிடம் சொல்லுகின்றார், அம்மா, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. பார்த்தாயா, நான் வந்தது முதல் அவள் என் பாதங்களை கண்ணீரால் நனைத்து கொண்டிருக்கின்றாள், கூந்தலால் துடைக்கின்றாள். என் மரணத்திற்கு இப்பொழுது நறுமண தைலம் பூசி என்னை அவள் தயார்படுத்துகின்றார் என்று சொல்லி இயேசு அவருடைய பாவங்கள் முழுவதையும் மன்னிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, யோவான் நற்செய்தியில் நாம் வாசிக்கிறோம், விபச்சாரத்தில் பிடிப்பட்டதாக சொல்லி ஒரு பெண்ணை கொண்டு வந்து இயேசுவிடம் ஒப்படைத்து அவருக்கு மோசேயினுடைய சட்டப்படி நாங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? இயேசு மிக அழகாக சொல்லுகின்றார், உங்களில் பாவம் செய்யாதவன் முதலில் இவள் மீது கல்லெறியட்டும். யாரும் கல்லெறியவில்லை. இயேசுவும் அறிவுரை வழங்கவில்லை. இயேசுவும் தீர்ப்பு வழங்கவில்லை. மிக அழகாக சொல்லுகின்றார், அம்மா, சமாதானமாக போ, மீண்டும் பாவம் செய்யாதே. மன்னிக்கிற கடவுளாய் இயேசு அங்கு நமக்கு காட்டப்படுகின்றார். அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய சிலுவை மரண நிகழ்வுகளில் நாம் இறுதியாய் பார்ப்பது என்ன? இயேசு மரணத்தின் விளிம்பில், he was almost dying and going to die. அந்த நிலையிலும், அந்த வேதனையிலும், அந்த கொடுமையான தருணத்திலும், சுவாசிப்பதற்கே அல்லாடுகின்ற அந்த சூழலிலும் இயேசு சொல்லுகின்றார், தந்தையே, இவர்களை மன்னியும். இவர்கள் செய்வது என்னதென்று இவர்கள் தெரியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும். உலகத்துல நம்ம இயேசுவை போல, நம்ம கடவுளை போல ஏதாவது ஒரு கடவுள் மனிதர்களை இப்படி மன்னித்ததாக வரலாறு இருக்கிறதா? என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய கடவுள் எப்படிப்பட்டவராய் இருந்தாரோ அப்படிப்பட்டவராய் வாழ நமக்கும் அவர் அழைப்பு கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஒன்றை மட்டும் அழுத்தமாய் சொல்லுகின்றேன். நம்முடைய முன்னாள் திருத்தந்தை புனித 2ஆம் அருள் சின்னப்பர் துப்பாக்கியால் சுடப்பட்ட பொழுது மருத்துவமனையில் மருத்துவ உதவிகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு வீடு திரும்புகின்ற பொழுது முதலில் நம்முடைய திருத்தந்தை செய்தது, தன்னை சுட்ட அந்த மனிதரை சென்று சிறையில் சந்தித்து அவனை ஆறத் தழுவி அவனை முழுமையாய் மன்னித்து, நீ என் சகோதரன் என்று குறிப்பிட்டார். திருத்தந்தை இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். காரணம், அவர் செய்த இந்த மாபெரும் செயல் மூலமாய். அடுத்தடுத்து இந்த நிகழ்வை குறித்து நாம் தொடர்ந்து வாசிப்போமே என்று சொன்னால், திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் இந்த முகமது அலி அக்கா என்கின்ற இளைஞனை மன்னித்ததோடு மட்டுமல்லாமல் அவனுடைய குடும்பத்தையும் ரோமைக்கு வரவழைத்து அவர்களோடு விருந்துண்டு அவர்களோடு நல்லுறவை ஏற்படுத்தி கொண்டு அவர்களிடம் சொன்னார், நான் உங்கள் எல்லாரையும் கூட மன்னிக்கின்றேன். அவனுக்கு விடுதலையையும் வாங்கி கொடுத்து நாடு அனுப்பினார். இந்த முகமது அலி அக்காய் 2ஆம் அருள் சின்னப்பருக்கு
புனிதர் பட்டம் வழங்கிய போது அவருடைய நாட்டிலிருந்து இங்கு வந்து வெதும்பி வெதும்பி அந்த திருநிகழ்வில் அழுதார் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது. அன்புக்குரியவர்கள், நம்முடைய இன்றைய திருத்தந்தை ஏழைகளை அதிகமாய் அன்பு செய்கின்ற நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒவ்வொரு முறையும் பாவ சங்கீதத்தின தொட்டியில் அமர்வதற்கு முன்பாக எல்லார் முன்னிலையிலும் அவர் சென்று பாவ சங்கீதனம் செய்துவிட்டு தான் பிறகு பாவ சங்கீதனம் கேட்கின்றார். காரணம், அவர் நமக்கான செய்தியை கொடுக்கின்ற, நான் செய்த எல்லாவற்றுக்கும் கடவுளிடம் மன்னிப்பு கேட்கின்றேன், நான் காயப்படுத்தியவர்களையும் மன்னிக்க நான் கடவுளுடைய அருளை வேண்டுகிறேன் என்கின்ற செய்தியை நமக்கு சொல்லுவதற்காக. அன்புக்குரியவர்களே, மன்னிப்பது என்பது கடவுளுடைய தன்மை. மன்னிக்கின்றவன் மனிதன் அல்ல, மாமனிதன் என்று சொல்லுகின்றார்கள். எனவே நாம் மாமனிதர்களாய் வாழ இயேசு நமக்கான மாபெரும் அடையாளமாய் இருக்கின்றார். எனவே அவரை போல் நம்முடைய சகோதர சகோதரிகளை, கணவனை, மனைவியை, பிள்ளைகளை, உறவுகளை, சொந்தங்களை எல்லாரையும் நாம் உளமாற மன்னிக்க நாம் வரம் வேண்டுவோம். சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது மேல் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, துருவங்களும் இனங்களும் கலாச்சாரங்களும் ஒன்றிணைந்து உமக்கு சொந்தமாக வேண்டும் என்ற உமது மறைவான திட்டத்தை குழந்தையாக பிறந்தவும் திருமகனில் நிறைவு பெறச் செய்கின்றீர். அவரோடு இணைந்து நாங்கள் எங்கள் வாழ்வின் அனைத்து நிலைகளையும் அனுபவங்களையும் முன் காணிக்கையாக்குகிறோம். உமது ஆவியின் அருள் செயலால் எங்கள் வாழ்வும் எம் சமுதாயமும் படைப்பு முழுவதுமே புதுப்பிக்கப்பட்டு துவக்கத்தில் இருந்தது போல நல்லதாகவும் மிக நல்லதாகவும் மாற்றம் பெற செய்தருளும். எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக நாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் தம் இறை இயல்பில் காணக்கூடாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக ஒரு குழந்தை வடிவில் மனிதரானார். இந்த மறையுண்மை வாயிலாக எம்மை மீட்கும் உமது செயல் திட்டம் உறுதி செய்யப்பட்டது. வார்த்தையானவர் மனிதரானதால் கடவுளை நாங்கள் கண்கூடாய் காணவும் அவர் வழியாக கண் காணாதவை மீது ஆர்வம் கொள்ளவும் செய்தீர்.
வலுகுறைந்த எங்கள் இயல்பை இந்த தெய்வ திருக்குழந்தையை தமதாக்கி கொண்டதால் பலவீனமான எங்கள் மனித தன்மை முடிவற்ற மகிமை பெறலாயிற்று. எங்கள் மத்தியில் ஒரு குழந்தையாக அவரை உதிக்கச் செய்து தளர்ந்ததை உறுதிப்படுத்தவும், விழுந்ததை தூக்கி நிறுத்தவும், தவறியதை வாழ்வுக்கு அழைக்கவும், இழந்ததை மீண்டும் பெறச் செய்யவும் திருவுளமானீர். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் நமது மகிமையை புகழ்ந்துரைத்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இந்த இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தந்தை நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் இது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன்.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள திருபலம் கொள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். இயேசுவின் திருவிருந்து களைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவா, உமது பராமரிப்பின் விந்தைகளை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், உமது மீட்பின் நலன்களை பெற்றுக்கொள்ளவும் ஒரே மகனை ஒரு குழந்தையாக அனுப்பும் அளவுக்கு உலகை அன்பு செய்தீரே. உம்மை அப்பா தந்தாய் என்று அழைத்து உமக்கு நன்றி கூறுகிறோம். இத்திருத்தலத்திலிருந்து ஊற்றெடுக்கும் குழந்தை இயேசுவின் அருள் வளங்கள் எங்கள் வாழ்வை வளமாக்குவதால் வாய்க்காலின் ஓரத்தில் நடப்பட்ட மரங்களாக நாங்கள் தழைத்திருந்து வளம் கொடுக்கும் கனிகளையும் நலம் நல்கும் இலைகளையும் இவ்வுலகிற்கு தந்து வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இறைவனின் சிறப்பு ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். இறைவனின் திருமகன் குழந்தை இயேசு பாவ இருளை அகற்றி மகிழ்ச்சி ஒளியால் நம் உள்ளத்தை நிரப்புவாராக. ஆமென். மனு உருவான வார்த்தையானவர் அமைதியும் ஆசீரையும் அக்களிப்பையும் அளித்து உங்கள் அனைவரையும் நட்புறவில் ஒன்றாய் இணைப்பாராக. ஆமென். இறைவனின் ஆவி உங்களை ஒரே குடும்பமாக இணைத்து முடிவில்லா வாழ்வின் மகிழ்ச்சிக்கு உங்களை அழைத்துச் செல்வாராக. ஆமென். அற்புத குழந்தை இயேசு உங்களை பாதுகாக்க உங்களோடும், உங்களை ஆதரிக்க உங்களுக்குள்ளும், உங்களை காப்பாற்ற உங்களுக்கு பின்னும், உங்களை வழிநடத்த உங்களுக்கு முன்னும், உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. உங்களுக்கு நற்சுகத்தையும் மகிழ்ச்சியையும் அமைதியும் அருளையும் நிறைவாக தந்தருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் எல்லாரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். உளமாறு ஒருவர் ஒருவரை மன்னிக்க அருள் வேண்டி சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. வாழ்த்து அகிலமே சொல்லும் அருள் நிறை மரியே